டிக்கெட் ஸ்டோரி இருக்கா அப்போ நீங்க? ஸ்டோரி இருக்கு இன்னைக்கு? நான் இன்ஸ்டாவே டெலீட் பண்ணிட்டேன்டா. அடிக்கடி டெலீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் மனப்பிரச்சனை இருந்தால் இன்ஸ்டா சைடு போக மாட்டேன். பிரச்சனை உனக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்து போட்டுக்கிறியா அப்படின்னா ஒரு பொண்ணு அப்புறம் உனக்கு புரோக்கனா நீ? என்னடா புரோக்கனா நீ? புரோக்கனா? பிரேக்கப் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்லைடா. ரிலேஷன்ஷிப்பே இல்லையா ஃபர்ஸ்ட், அப்புறம் எங்கே இந்த பிரேக்கப் ஆகுது? எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. ஏன்டா? சத்தியமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா விலாகுக்கு கண்டென்ட் தரீங்களாடா? தண்ணி ஊற்றணும். 5 லிட்டர் இல்லை, 5 யானை ஊற்றணும். எஸ் அஃப்கோர்ஸ். வா எடுத்துட்டோம். இடத்த காமிப்போமா? அதுக்கு மினரல் வாட்டரில் கூட கழிக்கலாம்ல. கழுவதாண்டா ஸ்டார்டிங் கழுக நம்ம இந்த தண்ணி நல்லா இருக்கும். அந்த தண்ணி தான் இந்த தண்ணி. ஓ நோ, மினரல் வாட்டரே ஊற்றுற 2 கேன் இருக்குடா. 2 அவனுங்க எத்தனை இல்லையா? இல்லையே. ஓகே ஓகே. பொறுமையா ஊத்துறா. சாதம் ஒரு பொறுக்கும். அடிக்கடி மாற்றிடுவாடா ரிங்டோனு. அதில் பாத்திரம் கேள்வி. வத்திப்பட்டி கற்பூரம் தான் வேணும். தண்ணி கேனு மோனிஷ் வீட்டில் தண்ணி கேன் இருக்கும், அதை எடுத்துகிட்டு சொல்லி. கேன் ஒன்று வேண்டாம். தண்ணி ஒன்று யானை தானே எடுத்துன்னு வர சொன்னேன். யானை போட்டு இல்லடா. டேய் சண்டை வச்சு நீங்க கண்ணு எடுக்கணும்டா. டேய் இது என்னடா இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆக போகிறோம். எப்படி அதில் போட்டு தண்ணி போறியா கிட்ட போறியா? ஆமாம். எங்கடா அவன் தான் ஏதோ புய் வந்து 5 நிமிஷம் ஆகி போவான். ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏன் நீ என்ன ஒன்ன கலாய் பண்ண? அதோட பெரிய கண்டென்ட்லாம் இருக்கு. இவன் ஏதாவது சொல்றான். எங்கடா போனானுங்க? வருவானுங்கடா இவனுங்க. கலாய்க்கிற மாதிரி சொல்லுடா, டக்குன்னு சொல்லுடா. என்னடா சொல்றது? அக்கா எப்படி இருக்காங்க கேட்கதா? எப்படி குப்பு பொறுக்கியா? குப்பை பொறுக்கி ஏன்டா குப்பை பொறுக்கிட்டு இருக்கீங்களாடான்னு கேட்கடா. அவனோட ரியாக்ஷன் யாரா எடுங்கடா, ரியாக்ஷன் பண்ணிட்டு. என்னடா குப்பை பொறுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லடா கேட்டா அத்தை பேசுறேன். கேட்டுச்சா? அவன் இப்பதான் கத்துறான், இவன் 2வது கத்துறான். ரவுண்டே வேடி பண்ணுறான். எத்தனை பாக்கெட் போட்டிருக்கீங்க? 4 போட்டீங்க. 2 தாண்டா போட்டான். போடு கீழே சாச்சி இறங்குறா. கீழே தட்டை சாச்சி இறங்குறா. மொத்தமாக வச்சிருக்காங்க. போடு. மெசேஜ் போட்டா இதை போட்டான் மாதிரி கீழே போட்டான். போடுறேன். புடுறா, நான் போடுறேன். ஐயோ என்ன போட ரைட் ஆக்கு தனியா போட்டுடா பைத்தியம். என்னடா இதுல அப்படியே போட போறீங்களா? இல்ல இஞ்சில அப்படியே கிடையாது. போடுறா. ப்ரௌன் ஆயிடுச்சு. என்னடா பண்ற? வரையற படம் வரையற. என்னென்ன பண்ணணுமோ வந்து பண்ணுங்கடா. போடு. ஐயோ வயிறு எரியுதுன்னு. என்னண்ணா கட்ட தண்ணி விட்டுருவா. நான்ப்பா எத்தனை பேக்கெட்டா? என்ன இது? வேற இன்னும் உப்பு பாட்டு பாடுங்கடா. அது கறி போட்டு எடுக்கலடா. என்னடா நீ
ரெக்கார்ட்ல இருக்கு போ. எப்படியா இல்லை வேற பாட்டு தான் போடுவீங்க. அதில் என்ன கேட்டேன் ரத்னா கம்முன்னு வச்சுக்கோ. லைட்டாக ஊற்றி விடு அப்படியே. பாய் ஊற்றி விடு கொஞ்சம் தான் ஊற்று. அப்படி கலக்கடா அப்படியே கலக்கு. ஏய் அவன்கிட்ட கேட்டுக்கோடா. தனா கிட்ட கேட்டு. தண்ணி ஊத்துனா அதான் ஊத்துறப்ப தானே எத்தனோட டைம். ஏன்னா அந்த அடி கழுக்க கூடாதுன்னு வாங்கடா. ஆ ஏய் சொல்றா என்னடா எப்படா இவன் என்னடா பண்றான்? புஷ்பாவா? ஏன் மச்சான் ஜட்டில ஊத்திட்டானா? ஒரு ஃபுல் பைட் ஊத்து கூட. அதுதான் ஊத்து ஏய் ஃபுல்லா தானடா. இல்ல அவ்வளவு தயிர்லாம் ஊத்துனா அது பிரியாணி கிடையாதுடா. தயிர் சாதம். குழம்பு. குழம்பு கலக்கு. என்னாச்சு கத்து இல்லையானே? கண்ணே தெரியல. ஏய் எல்லாம் கைட்டடா. அப்பனா கலகறான்டா. ஏய் என்ன பெருக்குறடா. இப்ப தள்ளுற இப்ப தள்ளு. இது அனல் கரெக்ட்டா தான் இரு. கொஞ்சம் கொஞ்சமா அது ஓட்டல இருக்கு பாரு. தம்மாடி நம்ம கடை கூட நின்னுக்கண்டா. அவ்வளவு ஒண்ணு எக்ஸாஸ்டிங்கா அடி. டேய் துணி இங்க குடுடா. இது அப்படியே போட்டனா கிரேவி மாதிரி வருமா? தண்ணி அது குழம்பு தூள்னா போடும். 3 கிலோ 3 கேன் தண்ணிடா நம்ம எடுத்துன வருது. அது வேற ஏதாவது தண்ணில போட்டுக்கலாம். ஏய் என்னடா? நீ வாடா. இங்க கேஸ் வரா கூடியது. ஒரு வாட்டி தயிர் ஊத்து. இப்ப கரெக்ட்டா பாரு நானோ. தயிரா இதுக்கு பாரு நானோ. ஏய் அந்த அது எடுத்துறடா. ஆமா எடுத்துறோம். புளிப்புக்கு ஏதோ போடுவாங்க. ஏய் அவ்வளவுதானா தம் கட்டனா முடிஞ்சதாடா? அவ்வளவுதான். தண்ணி பத்துமா? போதும். பாத்து ஊத்திக்க. நடுவுல ஊத்த முடியாது. டேஸ்ட் பாத்துக்கடா. குக்கர்னா பரவாயில்ல. இது இல்ல. ஊத்தலாம் நினைக்கிறேன். டேய் போய் கண்டி ஏத்துறா. இப்ப ஊத்தி பாரு. சரி அதோட வைக்கிற போடாங்க. கழுவுடாத. ஏதோ அவர் இல்லாம கொட்டலாம் கொட்டலாம் ஊத்து. அவரு பாரு. வெங்கட் இல்ல தண்ணியடா. அவ்வளவுதான் ஊத்தி வச்சுடா. ஏய் சும்மா ஊத்தி விடுறா. ஊரா கொட்டையோட சாப்பிடலாம். போட விடாத. யா கசக்கு. தானா டெக்னிக்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கு. அதான் செஃப்பா நவுத்ரா இது. யார வெளியேற்றா? சப்போட்டா பழம் மாதிரி இருக்கு லெமன். உடு இன்னுமாடா. நங்கு பிசைந்து கையில் மேல பாறா. இங்க மேல பாறா. எப்படி இது? ஏய் கேசரி பவுடர் இருந்தா போட்டு விடுங்க. ஏய் பைத்தியம். ஏய் அந்த அந்த ரெண்டு கலர் வருது தெரியுமா? காஷ்மீரிடா. காஷ்மீரி. கேசரி பவுடர் இருக்கும். பவுடர் இருக்கா? காஷ்மீரி தான் போடுவாங்க. அது ஒன்னு போடுவாங்க. அது ரெண்டு கலர் மாறும். இல்லையா? ஏய் அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் ஃபிளாஷ்லாம் போட்டு எடுக்கறீங்க. ஃபிளாஷ் இருக்கா? இதுக்கு அப்புறம் இது சாப்பாடா தான் வரும். சாப்பாடா தான் வரும். ஏய் இப்ப திருப்பி ஒரு தாட்டி பாடுறா. ரத்னா என்ன பண்றீங்க? டேஸ்ட் பாக்குறாங்க. ஐடானா தானா? ஏய் இர மூடி தப்பி வைடா. போறா. நீங்க இப்படி வாங்க. அப்படி நின்னு எடுங்க. போடு போடு. லெமன் நிறைய எவ்வளவு வேண்டாம். போடு 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 போடு. ஃபுல்லா பாரு பாரு. ஏய் நீ போடு. உப்பு போட்டு வதக்குனதா. ஏய் செஃப் டிஸ்கஷன்டா. உப்பு போட்டு தான்டா. ஏய் நக்கி பாருங்கடா. ஏய் கலக்கடா டேய் டப்பு கலக்கடா. ஏய் ஏமா கலக்கடா. ஏய் கையில இருக்கிறது போட்டு விடுறா தானா? நல்லா கலக்கணும் அதெல்லாம். உப்பு இறங்க தெரியாத போ. ஏய் கறி இழுத்துக்கொண்டா எவ்வளவு உப்பு போட்டீங்கனா என்ன பண்ணீங்க நீங்க இப்ப? என்னதான் சொல்றாங்க இவங்க? நீங்க பார்த்து சொல்லுங்க. சமைக்கிற மாதிரி தெரியல. எங்கடா வரீங்க? எல்லாம் நக்கி பாக்குறதுக்கு தான் வராங்க. இப்ப போறோம். லெமன் மட்டும் தூக்கல. பாரா திருப்பி நல்லா இருக்கு கரெக்ட்டா இருக்குதுன்னுட்டான். திரும்பி எடுத்து நக்கறான். சூப் குடிக்கறாங்கடா. மூடிடா டேய். மூடு மூடு. அப்படியே நீ மூடுறப்ப நீ எடுத்துட்டு வரணும். ஷார்ட்ல தான். வா 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 இடு வா வா. உள்ளமா மூடலாமா? அப்படியே நேரா. ஏய் கல்ல தூக்கி வை மேல. தம் கட்டுங்க. கடைசில பொங்குதான். அப்படியே பொங்கல் தான். கடைசில பொங்குச்சுனா. இறா 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 ஏன் இரா இரா வீடியோ கடா. எடு. ஏய் போடு போடு. ஏய் போட்டுடலாம்டா கொத்தி இது. போடுறா போடுறா. இப்பே போட்டு தம் கட்டுறேன்டா. நெய் ஊத்துடா டேய். ரொம்ப ஊத்திராத டேஸ்ட் மாறிடும். வெயிட் பண்ணு சாப்பிட மாட்டேன். கலர் விட்டியாங்கல்ல. ஏய் அடி பிடிக்குதுடா. சீக்கிரம் நல்ல கிளறு அதுக்கு தானே. நீ போடுறா. இருடா கலர் முடிக்கிட்ட ரெடிடா இப்ப.
ஓரளவு ரெடியா தம் போட்டா கரெக்டா முடிஞ்சிரும். தம்மு சாப்பிட்டு போடுவியா? வேண்டாம் மச்சான் போடலாம். நான் இல்லடா, பழக்கம் இல்லை ப்ரோ. போடுப்பா. என்னடா நீ என்ன விளையாடுங்க. நெய் ஊத்துனீங்களா? கபடி கபடி கடைசியா ஊத்திக்கலாம். கடைசியாவா? இருப்பா. போண்டா போண்டா அதனா ஏய் அந்த தண்ணி ஊத்தாதடா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டு போடுங்க. ஏய் பாத்து கையில வலிச்சு கூட போடு. அப்படியே கோரஸ் பாரு. போதும். நெய் என் நெய் பிடிக்காதுடா. இதுதான் சாப்பிட்டு வந்தியா? போதும்டா. நான் போனா நீ ஏய் வேணும்னே பிடிக்காதுனோட இது போட்டு நல்லா அதிகமா போடுறாங்க. என்னடா நெய் பிடிக்காதுன்ற? போதும். குடுறா நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். ரொம்ப நீ தான் நெய் குழந்தையா? நான் வயித்துல போய் போதும், தம் கட்டுங்க அவ்வளவுதான். ஏய் தாடா மேல வை. ஏய் சமமாக்கடா. என்ன பண்றாங்க? எதுவுமே வரலடா. எனக்கு வரல அதனால ஏய் பிரியாணி ஸ்மெல்லே வரலடா. சாதம் நல்லா இருக்கா? அவ்வளவுதான். சாதம் நல்லா இருக்குது. கேபி மாட்டு பாருடா. ஏய் தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. சுடுனே. அனல் அடிக்குதுடா. ஏய் மூடுறா. தட்டு. ஏய் சிக்கன் எவ்வளவுடா கொஞ்சம் இருக்க டேஸ்ட் பண்ணிப்போம். மூடு. அவ்வளவு ஆசை. அப்புறம் ஐயோ படத்தை விடுங்க. இந்த அதாவது சம்பவம் வந்து நாங்கள் சம்பவம் செஞ்சோம்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். ஸ்ரீராம் வந்து என்ன பத்தி எனக்கு நீங்க சொல்லுங்க. இந்த பிரியாணி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எங்க பிரியாணின்னு கேளுங்க. அது பிரியாணியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏய் சொல்லுங்கண்ணா. இத சாப்பிட்டுட்டு தான்டா சொல்லணும். இது பிரியாணியா இல்லையான்னு கேட்குறோம். கேபி சாம்பார் சாதம் சாப்பிட்டு வந்துட்டான். எஸ்பி பிரியாணியா நல்லா இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுது. ஐ திங்க் ஏதோ சாப்பிடுற மாதிரி இருக்கும். பிரியாணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தக்காளி சாதம் பிரியாணி கிடையாது. நீ என்ன சொல்ற? தக்காளி நான் சொல்லாம நான் தானே சாப்பிடுவேன். இவர் தான் செஃப். ஒன் ஆஃப் த செஃப் இவரு. இவர் தான் வந்து இவர் சித்தி தான் வந்து மெட்ராஸ் சமையல். சத்தியமா எங்க சித்தி தான் வந்து மெட்ராஸ் ஒரு சமையல். போட்டோ வரைக்கும் இது வரைக்கும் காட்டலாம். நான் போட்டோ அது வந்து நீ இந்த பிவிஎஸ் கூட எடுத்த மாதிரி இருந்தது. அவங்க கூட எடுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. சரி அவங்க வீட்டுல போய் அவங்க கிச்சன் முன்னாடி எடுக்கிறது செல்ஃபி. எடுத்துட்டு பண்ணி கிரீன் சரி. ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த கூடாது. இல்ல உண்மையாவே எங்க சித்தியா இருக்கணும்னு ஆசை தான். ஆனா இல்ல தெரியும். இல்ல நாம என்ன பண்றோம்? உங்க கருத்து என்ன? இப்போ எனக்கு கருத்து என்ன, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்திருந்தா அரிசி கொஞ்சம் இதா எனக்கு தெரிஞ்சு அந்த மசாலா போட்டுருக்கலாம். நீங்க பிரியாணி மசாலா போடல. பிரியாணி மசாலா போட்டுருக்கலாம். நான் கேட்டேன் அவங்க ஹோம்லயே செய்வாங்க. அவரு சரி, அதான் வேணாம். ஆத்தென்டிக்கா வந்து மசாலா எங்க அம்மா செஞ்சு தரேன்னாங்க. நான் இவனை வாங்கிட்டு வர சொன்னேன் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அரைச்சி தரேன்னாங்க. எங்க அம்மா அரைச்சு தரேன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இவன் இதெல்லாம் வேணாம் நாங்க எடுத்துட்டு இவனுக்கு வந்துட்டோம். ஃபோன் பண்ணி இவனுக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு ஃபோன் அவரோட பண்ணி கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி எங்க அம்மா சொன்னாங்க சமையல் ஸ்பெஷல் மசாலா. ஸ்டார்டிங்ல ஒரு உப்பு கொட்டிட்டான். அந்த உப்பு அது மேட்ச் பண்றதுக்கு என்னென்னமோ பண்றாரு அவரு. ஆனா அவரு ஏய், கீழே வைக்காத. வண்டியில வரும்போதே இவன்ட்ட 10 வாட்டி சொன்னேன். அவன் வந்து இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு. அவன் ஏதோ லிச்சின்றான் அவனை பத்தி. அவன் தான் சொன்னான். அவர்கிட்ட போய் கேட்டுருவோம் வாங்க. வீடியோ கால் பேசினாரு பாத்து. இப்படி வாங்க, இப்படி வாங்க. வாங்க சார் நீங்க கொஞ்சம் நீங்க சமைச்சது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லிட்டு இந்த பிரியாணி எப்படி வரும்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. வீட்டில் நல்லா மாட்டி விட்டது ரொம்ப ரெண்டு கெட்ட வார்த்தை பேசுனாங்கல்ல, அது ரெண்டு என்ன கெட்ட வார்த்தைன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஸ்ரீராம்ன்ற பெரிய ஒரு கெட்ட வார்த்தை. அப்புறம் தனவேந்தர் என்ன பர்சனல் சென்டென்ஸ்லாம் எழுதிக்கிறீங்க இதுல? ஆமா அரை மணி நேரம் என்ன பண்றது? பிரியாணியில வந்து பிரியாணி மசாலா சேர்க்காம போட்டது கரெக்டா தப்பு. உங்களோட கருத்து என்ன? ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. நீங்க உங்களை மாதிரி செஞ்சிருக்கீங்க, எப்படி வரும் தெரியல, பார்ப்போம். அம்மா ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணோம். அது வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. லெமன் பொங்கல். ஏய் எடுக்கறான்டா கொட்டிட போகுது. ஏய் தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல வா ஃபர்ஸ்ட் சூடுதா. இப்படி வா இப்படி வந்துற போறா. டேய் வெங்கடே பாத்து தூடா. அப்படியே போட்டானா? டேய் இங்க வை. ஐயோ வை. நம்ம கவர்ல போட்டு வச்சிரலாமா? இதுல நீ அதுல போட்டு எப்படி உங்க வைப்ப? நீ எப்படி அவனோட தோடுடா கார்ல பண்ணு சொல்லு. இது ஆயிடும். இல்ல இந்த கவர் நல்லா ஆகாது. அவனுக்கு ஒரு மாசம் சொல்லுங்க. சேம் இங்க தானே இருப்ப.
யாரு கார் தானே தோடி யார் எம்பிஏ படிக்குது பிரியாணி கடை போறது எதிராக எம்பிஏ படிக்கணும் ஸ்ட்ராட்டஜி தெரியணும்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டேய் மத்தவங்களுக்குலாம் இருக்கான்னு பாரு பீஸ் நீங்க உட்காருங்கடா பீஸ் பாத்துற தட்டுல பீஸ் இல்ல யாருக்கோ ஏமாதேசன் போகுது ஏய் எனக்கு அடிச்சோர் வேண்டா எனக்கு அடிச்சோர் எப்படி வாடா ஏமா நீ உட்கார் போட்டு எடுத்துக்கலாம் வா அதான் சோறுனா தான் போய் உட்காந்துங்கண்ணா நீ உட்கார்றா எல்லாம் போதண்டா உங்களுக்காக கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் பசி அடங்க நைட் சாப்பிடலாம் சத்தம் காலியாச்சு 9.5 ஓட்டட்டுன்றா காலி பாயிண்ட் ஏனா சோறு உடைஞ்சிச்சு மசாலா போடலாம் லேண்ட்ஸ்கேப்லரா நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி நீ ஊத்தி நேசம் கொட்டி படைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி படைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி